தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. சுமாரான உயரம், மீனை போன்ற சிறிய கண்கள், கூர்மை மிக்க நாசிகள், பிரத்யேக குரல் வளம் உள்ளிட்ட தோற்ற காரணிகளையும் வாழ வேண்டிய மிகச்சிறிய வயதில் தற்கொலையின் மூலம் மரணித்து போன வேதனை நாயகி ஷோபாவின் பாசமிகு தாயார் என்ற வலி மிகுந்த துயரையும் தன்னகத்தை கொண்டவர்தான் மறைந்த பிரேமா மேனன் ஆவார். 1954 ஆண்டு முதல் 1982 ஆண்டு வரை மலையாள திரை உலகில் இரண்டாம் நாயகி, குணச்சித்திரம் மற்றும் தாயார் கதாபாத்திரங்கள் என சுமார் 70க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் தனது தேர்ந்த நடிப்பால் முத்திரை பதித்தவர். பிரபல இலக்கிய எழுத்தாளரும் கதையாசிரியரும் அரசியல்வாதியுமானவரின் பாச மருமகள். இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய பிரேமா மேனன் அவர்கள் எங்கு பிறந்தார், எவ்வாறு வளர்ந்தார், அவருடைய குடும்ப பின்னணி யாது, எப்படி கலைத்துறையில் கால் பதித்தார், முத்திரை பதித்த திரைப்படங்கள் யாவை, யாரை மனம் புரிந்து கொண்டார், கணவரின் பணிச்சூழல் என்ன, கணவர் வேண்டாம் என கூறியும் ஒரே மகளை குழந்தை நட்சத்திரமாக திரை உலகில் கால் பதிக்க வைக்க வேண்டிய நிர்பந்தம் யாது, பெரும் தடையாக தான் இருந்தும் அதனையும் மீறி காதல் வலையில் வீழ்ந்து மரணித்து போன மகளின் வேதனைமிக்க இறுதி பயணம், ஷோபாவின் தற்கொலை, அதனால் விளைந்த மன பாதிப்பு, இதன் பேரில் தானும் தற்கொலையால் மரணித்த கொடுமை உள்ளிட்ட பலரும் அறியாத பல அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு விடையளிக்கும் அவர்தம் நினைவலைகள் கூறும் வாழ்க்கை பயணத்தை சற்று விரிவாக காண்போம். 1936 ஆண்டு தமிழகத்தின் அண்டை மாநிலமாம் கேரளாவின் கோழிக்கோடு பகுதியை பூர்வீகமாக கொண்ட குடும்பத்தில் பிறந்த செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் நாயகி மறைந்த பிரேமாவதி எனும் இயற்பெயருடைய பிரேமா ஆவார். ஓரளவிற்கு சுமாரான வசதிமிக்க குடும்பத்தில் பிறந்த பிரேமாவானவர் சற்று பிடிவாதமும் துடிதுடிப்பும் மிகுந்த சிறுமியாக வளரவை ஆரம்பித்தார். தங்கள் கோழிக்கோடு பகுதியில் இயங்கி வந்த திண்ணை பள்ளிக்கூடத்தில் தனது பள்ளி கல்வியை இனிதே ஆரம்பித்தவர். பள்ளியின் ஓய்வு நேரங்களில் ஆடுவது பாடுவது என இயற்கையாகவே கலை ஈடுபாட்டால் மிளிர்ந்தும் வந்தார். இருப்பினும் செல்ல மகளின் கலை ஆர்வத்தை கண்ட பெற்றோரும் அதற்கு தடை விதிக்காது ஆதரவையை அளித்து வந்தனர். இவ்வாறாக பள்ளி படிப்பு, கலையார்வம் என படிப்படியாக மின்னி வந்த பிரேமா அவர்கள் 13 வயதை எட்டிய வேளையில் உடல்நலக் குறைவு காரணமாக தந்தையார் மரணித்து போக, இதனால் நிலைகுலைந்து போன குடும்பமானது இருந்த சொத்துக்களை வைத்தும் விற்றும் என 3 ஆண்டுகள் காலத்தை கழித்து வந்த நிலையில் குந்தி சாப்பிட்டால் குன்றும் கரைந்து போகும் என்பார்களே, அதை போல ஒரு கட்டத்தில் சொத்துக்களும் கரைந்து போக வேறு வழியின்றி பொருளாதார குறைபாடுகளால் 10ஆம் வகுப்புடன் பள்ளி படிப்பிற்கு விடை கொடுத்தவர் தங்கள் ஊரில் இயங்கி வந்த நாடக குழுவில் இணைந்து தான் சிறு வயதில் கற்ற கதகளி மற்றும் மோகினி ஆட்டத்தை வெளிப்படுத்தி கவர்ந்தும் வந்தார். பின்னர் நடிப்பிலும் தன்னை திறம்பட உயர்த்தி கொண்டு ஒரு நாடக கலைஞராகவே வலம் வர ஆரம்பித்தார் பிரேமா அவர்கள். இவ்வாறு பிரேமா அவர்கள் சம்பாதித்த பணத்தை கொண்டு அவர் சார்ந்த குடும்பமானது பொருளாதாரத்தில் சற்று உயர்வடைந்து வந்த வேளையில்தான் அவரது உறவுக்காரர் மூலம் திரையுலக வாய்ப்பு ஒன்றும் தேடித்தான் வந்தது. பிரேமாவின் தாயார் வழி சகோதர உறவான பிரபல எழுத்தாளரும் கதை ஆசிரியரும் அரசியல்வாதி மட்டுமின்றி சாகித்ய அகாடமி விருது, ஞானபீட விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளை வென்றவருமான எஸ்.கே. பொட்டேகாட் என்பவர்தான் தனது மருமகள் உறவான பிரேமாவிற்கு அவ்வாய்ப்பினை ஏற்படுத்தியும் தந்தார். இதன் பேரில் 1954 சந்திரதாரா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் பி. பாஸ்கரன் மற்றும் செம்மீன் என்ற புகழ்பெற்ற திரைப்படத்தை தந்தவருமான ராமு கரியத் கூட்டு இயக்கத்தில் சத்யன், மிஸ் குமாரி நடிப்பில் வெளியான நீலகுயில் என்ற திரைப்படத்தில் சத்யனின் மனைவி நளினி எனும் 2ஆம் நாயகி கதாபாத்திரத்தை ஏற்று மலையாள திரை உலகில் முதலில் கால் பதித்தார் பிரேமா அவர்கள். சாதியம் மற்றும் ஏற்ற தாழ்வுகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட இத்திரைப்படம் சிறந்த திரைப்படத்திற்கான ஆல் இண்டியா சர்டிபிகேட் ஆஃப் மெரிட் எனும் பெருமையை பெற்றது மட்டுமின்றி குடியரசுத் தலைவரின் வெள்ளி பதக்கத்தையும் வென்ற திரைப்படமாகும். இப்பெருபட்ட சிறப்பை உடைய திரைப்படத்தின் மூலம் மலையாள திரை உலகில் அறிமுகமான பிரேமாவிற்கு இதனைத் தொடர்ந்து திரைப்பட வாய்ப்புகள் அணிவகுத்துதான் நின்றன எனலாம். இதன் அடிப்படையில் ராரிச்சன் என்ன பௌரான், ஞாயிறு பிடிச்ச புலிவாலு என நடித்து வந்தவரை 1960 சென்னை வருமான வரி அலுவலகத்தில் பணி செய்து வந்த கே.பி. மேனன் என்பவருக்கு உறவினர்கள் திருமணம் செய்து வைக்க
திரை உலகில் நன்கு ஜொலித்து கதையின் ஹீரோயினாக உயர வேண்டும் என்ற கனவில் இருந்தவருக்கு இத்திருமண வாழ்வு பெரும் ஏமாற்றத்தை தான் தந்தது எனலாம். இதன் பின் வேறு வழியின்றி தனது கலை கனவுகளை மூட்டை கட்டி வைத்துவிட்டு கண் நிறைந்த கணவர் KP மேனனுடன் சென்னையில் பயணிக்க ஆரம்பித்தவருக்கு 1961 செப்டம்பர் 23 கோழிக்கோட்டில் ஒரே ஒரு பாசமகள் பிறந்தார். பிறந்த அன்பு மகளுக்கு மகாலட்சுமி என பெயர் சூட்டியதுடன் வீட்டில் உள்ளோரால் ஷோபா என்ற செல்ல பெயரால் அழைக்கப்பட்டு கண்டும் கருத்துமாக வளர்க்க ஆரம்பித்த தாயார் பிரேமாவிற்கு தன்னால் சினிமா உலகில் எட்ட முடியாத ஹீரோயின் என்ற அந்தஸ்தை தனது மகளின் மூலம் நனவாக்கிட வேண்டும் என்ற பேராவலில் மகளின் மனதிற்குள்ளும் படிப்படியாக அவ்வாசையை விதைக்கவும் ஆரம்பித்தார். இவ்வாறு வளர ஆரம்பித்த மகள் மகாலட்சுமியானவர் 3 வயதை எட்டிய வேளையில் தமிழ் திரைப்பட வாய்ப்பு நாடித்தான் வந்தது எனலாம். இச்சூழலில் மகள் மகாலட்சுமி நடிப்பதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த கணவரையும் மீறி 1966 விஸ்வபாரதி பிலிம்ஸ் தயாரிப்பில் நகைச்சுவை நாயகர் சந்திரபாபு கதை வசனம் இயக்கம் மற்றும் நடிப்பில் வெளியான தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற திரைப்படத்தின் வாயிலாக குழந்தை நட்சத்திர நாயகியாக தனது மகளை தோன்றச் செய்தார் தாயார் பிரேமா அவர்கள். MS விஸ்வநாதன் கண்ணதாசன் பாடலிசை கூட்டணியில் JP சந்திரபாபு பின்னணியில் ஒலித்த கண்மணி பாப்பா என்ற ஒரே ஒரு பாடலில் குழந்தைகளுடன் குழந்தையாக தோன்றி நடித்திருப்பார் மகாலட்சுமி எனும் ஷோபா அவர்கள். இத்திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றிகளை அடையவில்லை. இதனைத் தொடர்ந்து 1967 கீதாஞ்சலி புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் P. வேணு இயக்கத்தில் பிரேம் நசீர், சாரதா என முன்னணி கலைஞர்கள் பலருடைய நடிப்பில் வெளியான உத்தியோகஸ்தா என்ற திரைப்படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திர நாயகியாக மலையாள திரை உலகில் மகாலட்சுமி என்ற இயற்பெயர் இல்லாமல் வீட்டில் உள்ளோரால் செல்லமாக அழைக்கப்படும் ஷோபா என்ற பெயரில் அறிமுகமானவருக்கு இதனைத் தொடர்ந்து வாய்ப்புகள் குவியத்தான் ஆரம்பித்தன எனலாம். ஏற்கனவே கணவர் KP மேனன் கடும் எதிர்ப்பை மீறி மகள் ஷோபாவை குழந்தை நட்சத்திர கலைஞராக நடிக்க வைத்த பிரேமாவை தேடி மலையாள திரைப்பட வாய்ப்புகளும் வரவேற்ற நிலையில் கணவர் KP மேனன் வடிவில் தடை எனும் புயல் காற்று வீசத்தான் ஆரம்பித்தது எனலாம். இச்சூழலை எல்லாம் சினிமாவின் மீது கொண்ட பேரார்வத்தின் காரணமாக கடுமையான தடைகளை கடந்து மீண்டும் திரைத்துறையில் பிரவேசித்த பிரேமா அவர்கள் குஞ்சாக்கோ இயக்கத்தில் பிரேம் நசீர், சத்யன், ராஜஸ்ரீ நடிப்பில் வெளியான சகுந்தலா என்ற மலையாள திரைப்படத்தின் மூலம் குணச்சித்திர நாயகியாக அறிமுகமானார். இதையடுத்து ரக்த புஷ்பம், லாட்டரி டிக்கெட், அபயம், ஒரு பெண்ணிண்டே கதா, தபஸ்வினி உள்ளிட்ட திரைப்படங்களில் அண்ணி, அக்கா மற்றும் தாயார் கதாபாத்திரங்களை ஏற்று மலையாள திரை உலகின் முன்னணி கலைஞர்கள் பலருடனும் பிரேமா வானவர் இணைந்து நடித்து வந்த சூழலில் மறுபுறம் மகள் ஷோபா வானவர் பரீட்சா, கடல், குருதி காலம், அபராதினி உள்ளிட்ட திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திர கலைஞராக படு வேகமாக வளர்ந்தும் வந்தார். ஒரு கட்டத்தில் தாயார் பிரேமாவும் மகள் ஷோபாவுமே ஒன்றாக இணைந்து இன்குலாப் ஜிந்தாபாத், அவள் அல்பம், வைக்கி போயி, சிந்தூர செப்பு, டாக்ஸி கார் உள்ளிட்ட மலையாள திரைப்படங்களிலும் நடித்து வந்தனர். இவ்வேளையில்தான் யோகம் உள்ளவள் மற்றும் அவள் அல்பம், வைக்கி போயி உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்ததற்காக சிறந்த குழந்தை நட்சத்திர கலைஞருக்கான கேரள மாநில அரசின் விருதை ஷோபா வென்ற நிலையில் மலையாள திரை உலகமே ஷோபாவை கொண்டாடத்தான் தொடங்கியது எனலாம். இவ்வாறு திரை உலக கலைஞர்களாக தாயார் பிரேமாவும் மகள் ஷோபாவும் நடித்து வந்த நிலையில் ஏனோ தெரியவில்லை, ஷோபாவை நன்கு பயன்படுத்திக் கொண்ட தமிழ் திரை உலகம் 70க்கும் மேற்பட்ட மலையாள திரைப்படங்களில் குணச்சித்திர நடிப்பால் முத்திரை பதித்த தாயார் பிரேமாவுக்கு வாய்ப்பினை வழங்காமல் நிராகரித்தது என்றே எண்ண தோன்றுகிறது. 1974 T.R. ராமண்ணா இயக்கத்தில் ஜெய்சங்கர் நடிப்பில் வெளியான வைரம் என்ற திரைப்படத்தில் ராணி எனும் கதையின் நாயகி ஜெயலலிதாவின் தங்கை உஷா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று விடலை பருவ நாயகியாக தடம் பதித்த ஷோபா அவர்கள் இதன் பின்னர் தாயாரின் வழிகாட்டுதலுடன் தமிழ் திரை உலகிலிருந்து விடைபெற்றவர் படிப்பில் கவனம் செலுத்தும் பொருட்டு 10ஆம் வகுப்பு தேர்வை எழுதி வெற்றி பெற்றார். இருப்பினும் மலையாள திரை உலக வாய்ப்புகளை தவற விடாது நைட் டியூட்டி, அமிர்த வாகினி உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்து வந்தவர். யாரால் தாயார் பிரேமா அவர்கள் கதையின் ஹீரோயினாக நீலக்குயில் என்ற திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டாரோ அத்திரைப்பட இயக்குனர் ராமு கரியத் இயக்கத்தில் வெளியான திவீபு என்ற திரைப்படத்தின் மூலமாக
அறிமுக நாயகர் ஜோஸ் இணையாக ஹீரோயினாக அறிமுகப்படுத்தப்பட்டார் குமாரி ஷோபா அவர்கள். இதன் பின்னர் சேது மாதவன் இயக்கத்தில் கமல்ஹாசன் இணையாக ஓர் மகள் மரிக்குமோ என்ற திரைப்படத்தில் ஷோபா நடித்ததன் மூலம் சிறந்த நடிகைக்கான கேரள மாநில அரசின் விருதையும் வென்றார். இவ்வாறு தாய் 8 அடி பாய்ந்தால் பிள்ளை 16 அடி பாயும் என்பார்களே, அதனை மெய்ப்பிக்கும் வண்ணமாக தனது தேர்ந்த நடிப்பால் திரை உலகின் விருதுகளின் இளவரசியாக மாறிப்போன மகள் ஷோபாவின் கலை வாழ்வை கண்டு ஆனந்த கடலில் முத்தெடுக்க ஆரம்பித்தார் தாயார் பிரேமா அவர்கள். ஏற்கனவே கூறியது போல தான் விட்ட ஹீரோயின் என்ற அந்தஸ்தை மகள் பெற வேண்டும் என்ற பேராவலில் பயணித்த பிரேமா அவர்கள் இலக்கை அடைந்து விட்டோம் என்ற மகிழ்ச்சியில் திளைத்தவரை வேதனை கடலில் ஆழ்த்த காலம் தன் சதிராட்டத்தை ஆரம்பித்தது எனலாம். மகள் ஷோபா திரை உலகில் கால்பதிக்க பெரும் தடையாக விளங்கிய தந்தை KP மேனன் அவர்கள் இனிமேல் செய்வதற்கு ஒன்றும் இல்லை என மகள் மீது கொண்ட பெரும் பாசத்தின் காரணமாக வாழ்ந்து வந்தவர் ஒரு கட்டத்தில் உடல்நலக் குறைவால் மறைந்து போக தந்தையின் நினைவாக கலை உலகத்திற்கு குட்பை கூற நினைத்த ஷோபா அவர்கள் தாயார் பிரேமாவின் வற்புறுத்தல் காரணமாக மீண்டும் கலை உலக பயணத்தை ஆரம்பித்தார் எனலாம். இதையடுத்து சுமார் 4 வருடங்கள் கழித்து, அதாவது 1978 காரைக்குடி நாராயணன் கதை வசனம் இயக்கத்தில் முத்துராமன் லக்ஷ்மி நடிப்பில் வெளியான அச்சாணி என்ற திரைப்படத்தில் மீண்டும் அறிமுகமானார் ஷோபா அவர்கள். இத்திரைப்படத்தில் இளையராஜா வாலி பாடலிசை கூட்டணியில் எஸ் ஜானகியின் தாய்மை பின்னணியில் ஒலித்த மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன் என்ற பாடலானது காலம் கடந்து உள்ளத்தை ஊடுருவும் அற்புதமான பாடலாகும். இத்திரைப்படம் தயாரிக்கப்பட்ட வேளையில்தான் கமர்ஷியல் பிலிம்ஸ் தயாரிப்பில் பிரபல ஒளிப்பதிவாளர் பாலு மகேந்திரா கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் கமல்ஹாசன் ரோஜா ரமணி அறிமுக நாயகர் மோகன் நடிப்பில் வெளியான கோகிலா என்ற திரைப்படத்தில் ஹீரோயினாக தடம் பதித்து கன்னட ரசிகர்களுக்கு நன்கு அறிமுகமான ஷோபா அவர்களுக்கு பெரும் புகழை இத்திரைப்படம் பெற்று தந்தது எனலாம். இத்திரைப்படம் வணிக ரீதியாக மாபெரும் வெற்றிகளை கண்டதுடன் சென்னை திரையரங்குகளில் 140 நாட்கள் ஓடி மகத்தான சாதனை படைத்த முதல் கன்னட திரைப்படம் என்ற பெருமையை பெற்றதாகும். தந்தையின் மரணம், தனிப்பட்ட பாதுகாப்பு இல்லாத வாழ்க்கை, தொடர் திரைப்படங்கள் அணிவகுப்பு என இத்தனை காரணிகள் சூழ வளர்ந்து வந்த ஷோபா அவர்களுக்கு பாலு மகேந்திராவின் அறிமுகமானது படிப்படியாக நட்பு என்ற ரீதியில் வளர்ந்த நிலையில் இதனை துளியும் விரும்பாத தாயார் பிரேமா அவர்கள் பெரும் முட்டுக்கட்டை போட்டு வந்த வேளையில் ஷோபாவின் மீது பாலு மகேந்திரா காட்டி வந்த பரிவும் அன்பும் பாசத்திற்காக ஏங்கி வந்த ஷோபாவிற்கு பெரும் அரவணைப்பாக மாறி வந்த சூழ்நிலை ஒருபுறம் எனில், மற்றொரு புறம் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான நிழல் நிஜமாகிறது என்ற திரைப்படத்தில் திலகம் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று கற்பனை உலகில் சஞ்சாரம் செய்து வாழ்வை இழக்கும் நாயகியாக மனதை தொட்டிருப்பார். இதையடுத்து ஸ்ரீகாந்துடன் ஒரு வீடு இரு வாசல், ரஜினிகாந்துடன் முள்ளும் மலரும், சுமனுடன் வீட்டுக்கு வீடு வாசல் படி, விஜயனுடன் ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை, சிவக்குமாருடன் ஏணி படிகள், சுதாகருடன் சக்களத்தி, விஜயகாந்துடன் அகல் விளக்கு, பிரதாபோத்தனுடன் அழியாத கோலங்கள் என தொடர் தமிழ் திரைப்படங்களில் ஒப்பந்தம் செய்யப்பட்டு ஷோபா நடித்து வந்த வேளையில்தான் பாலு மகேந்திரா ஷோபாவின் நட்பு உறவானது காதல் என்ற நிலையை எட்டிய போது ஷோபாவின் தாயார் பிரேமா அவர்கள் உச்சகட்ட எதிர்ப்பை வெளிக்காட்டிய நிலையில் தாயாரா காதலரா என்ற கேள்வி முன்னின்ற போது சரியான வயது அனுபவ முதிர்ச்சியை எட்டாத ஷோபாவானவர் எடுத்த விபரீத முடிவுதான் அவருடைய வாழ்வில் செய்த பெரும் தவறாகும். இச்சூழலில்தான் தனக்காகவே அர்ப்பணித்துக் கொண்ட தாயாரை விட பாலு மகேந்திராவின் காதல் பாசம் வெல்ல பின்னர் என்ன, ஏற்கனவே திருமணமாகி ஒரு மனைவி மற்றும் மகள் இருந்த நிலையில் காதலுக்கு கண்ணில்லை என்பார்களே, அதைப்போல தன்னை விட 23 வயது மூத்தவரான, அதாவது தந்தையின் வயதுடைய பாலநாதன் பெஞ்சமின் மகேந்திரன் எனும் பாலு மகேந்திராவுடன் காதல் மன வாழ்வில் பயணிக்க ஆரம்பித்தார் மகள் வயதுடைய ஷோபா அவர்கள். கண்ணீர், அழுகை, கத்தி கதறி கூப்பாடு போட்டும் எவ்வளவு முயன்று பார்த்தும் மகள் ஷோபாவின் மனதை தாயார் பிரேமாவால் கலைக்க முடியவில்லைதான். எப்படியாவது தனது மகள் பாலு மகேந்திராவை விட்டு தன்னிடம் வந்து விடுவாள் என தாயார் பிரேமா காத்திருந்த வேளையில்தான் பிணமாக தன் பாசமகள் வந்து சேருவாள் என அவர் கனவில் கூட நினைத்திருக்க வாய்ப்பில்லைதான். இவ்வேளையில் 1979 துரை கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் பசி என்ற திரைப்படம் வெளியாகி மாபெரும் வெற்றிகளை கண்டது.
இத்திரைப்படத்தில் முனியாண்டி எனும் டெல்லி கணேஷ், வள்ளியம்மா எனும் தாம்பரம் லலிதாவின் மகள் குப்பம்மா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று ரசிகர்கள் உள்ளம் தொட்ட ஷோபாவிற்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்ட வேளையில் இதனை முன்னிட்டும் 100 நாட்கள் வெற்றி விழாவை கொண்டாடும் வகையிலும் படக்குழுவினர் சார்பாக 1980ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதியன்று பிரம்மாண்ட விழாவை ஏற்பாடு செய்திருந்த நிலையில் விழாவின் பிரதான நாயகியான ஷோபாவின் தற்கொலை செய்தி இடியென தாக்கி அனைவரையும் கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பதற வைக்கும் இத்தகவலால் அதிர்ந்து போன திரை உலகமும் ரசிகர்களும் ஷோபாவின் வீட்டை நோக்கி படையெடுக்க உயிரற்ற சடலத்துடன் தேசிய விருது நாயகி கண்களுக்கு காட்சி அளித்தது காண்போரின் கண்களை குளமாக்கியது எனலாம். என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் என்ற ரீதியில் தனது காதல் கணவரான பாலு மகேந்திரா அவர்கள் அவரது முதல் மனைவியை தவிர்த்துவிட்டு தன்னுடைய காதல் வாழ்வில் மட்டும்தான் பயணிக்க வேண்டும் என்ற தீவிரமான எண்ணம் மட்டுமின்றி இவ்வெண்ணம் கைகூடாமல் போனது. இதனால் ஏற்பட்ட தொடர் மன வருத்தங்கள்தான் ஷோபாவின் மரணத்திற்கு காரணம் என ஒரு சாரர் கூற, இல்லை இது கொலை என மற்றொரு சாரர் கூற, ஆக மொத்தத்தில் இந்நிகழ்வு பேசு பொருளாகித்தான் போனது. எது எப்படியோ ஒரு நல்ல நாயகியை தமிழ் திரை உலகம் இழந்துவிட்டது என்றே கூற வேண்டும். மகள் ஷோபாவின் மரணத்தால் வெகுண்டெழுந்து போன தாயார் பிரேமா அவர்கள் தனது மகளின் மரணத்திற்கு பாலு மகேந்திராதான் காரணம் என குற்றம் சாட்டிய நிலையில் அவ்வேளைய தமிழக முதலமைச்சரான மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இம்மரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ள காவல்துறைக்கு அழுத்தமாக உத்தரவிட, ஒருபுறம் வழக்கு விசாரணை துரித கதியில் நடைபெற்று வந்த நிலையில் விசாரணையை மேலும் வலுப்படுத்தும் பொருட்டு பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்திக்கு மறைந்த ஷோபாவின் தாயார் மனு ஒன்றை அளிக்க, இதன் பேரில் அப்போதைய தமிழக ஆளுநர் பிரபுதாஸ் பட்வாரி அவர்களின் உத்தரவு என மிக தீவிரமாக நடைபெற்று வந்த விசாரணையின் முடிவில் மறைந்த ஷோபாவின் மரணம் கொலையோ திட்டமிட்ட சதியோ அல்ல என்றும் அவரது மரணம் தற்கொலைதான் எனவும் அறிக்கை வெளியானது. இதன் பின்னர் ஒரு வழியாக ஷோபாவின் வழக்கு விசாரணை முடிவடைந்த நிலையில் மகளின் எண்ணங்களுடனேயே வாழ்ந்து வந்த தாயார் பிரேமா அவர்கள் மகள் ஷோபாவின் மரணத்தால் மனதளவில் கடுமையாக பாதிக்கப்பட்டவராக வெளி உலக தொடர்பை முற்றிலும் துண்டித்து கொண்டு மகள் வாழ்ந்த வீட்டிலேயே அவரை போன்ற உருவம் ஒன்றை உருவாக்கி அதற்கு புடவை, பூ, பொட்டு என அலங்காரம் செய்வித்து உணவுகளை படைத்து அதனை குழந்தைக்கு ஓட்டும் மனோபாவத்தில் மகள் தன்னுடன் தான் இருக்கிறார் என்றெண்ணத்தில் சுமார் 4 ஆண்டுகள் வாழ்ந்து வந்தவர் ஒரு கட்டத்தில் மகள் தன்னுடன் இல்லை, மறைந்துவிட்டார் என்ற மனநிலைக்கு ஆட்பட்டவராக மகளை தேடிச் செல்லும் முயற்சியாக 1984ஆம் ஆண்டு ஏப்ரல் 5ஆம் தேதியன்று அனுபவம் மற்றும் வயது முதிர்ச்சியின்மையால் மகள் ஷோபா எடுத்த எதற்கும் தீர்வளிக்காத பயன் தராத தற்கொலை என்ற முடிவை தானும் எடுத்து தாயார் பிரேமா அவர்கள் மரணித்து போனதுதான் வேதனையின் கடும் உச்சமாகும். 1982ஆம் ஆண்டு வெளியான லஹரி என்ற மலையாள திரைப்படமே பிரேமா அவர்கள் நடித்த இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது. இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பால் தென்னிந்திய பன்மொழி திரைப்படங்களின் ரசிகர்களின் உள்ளம் தொட்டதோடு மட்டுமின்றி தேசிய விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளை வென்ற ஷோபா அவர்களின் பாசத்தாயாரும் மலையாள திரை உலகில் 70க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களை ஏற்று முத்திரை பதித்தவரும் பாசத்தாயாராக மகளுக்காகவே தன் வாழ்வை அர்ப்பணித்து கொண்டவருமான அன்பு அன்னை பிரேமாவின் நினைவலைகளானது கலைத்துறை பயணம் உள்ளவரை அவரது ஞாபக அலைகளை மறவாது பறைசாற்றிக் கொண்டே இருக்கும் எனில் அது மிகையாகாது. இவரை போன்ற மறக்க முடியாத திரை நாயகியர்களான வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா பாடல் புகழ் நாயகியும் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், முத்துராமன் எனும் முன்னணி கலைஞர்களோடு இணைந்து நடித்தவரும் தென்னிந்திய சினிமாவின் மர்லின் மன்றோ என வர்ணிக்கப்பட்டவரும் இவர் மரணித்தது கொலையா தற்கொலையா என இன்று வரை மர்மம் விலகாத மர்ம ராணியாக மறைந்து போன அழகு ராணி விஜயஸ்ரீ அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் வா ராஜா வா, கண்காட்சி மற்றும் திருமலை தென்குமரி உள்ளிட்ட திரைப்படங்களின் ஹீரோயினும் வீணை இசைக்கலைஞரும் பாரம்பரிய கலைகளின் நாட்டிய தாரகையும் நாயகி, வில்லி மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் உணர்ச்சிகளை கொட்டி நடித்தவரும் காதல் தோல்வி, வாழ்க்கை தந்த போராட்டங்களால் வீழ்த்தப்பட்டு இளம் வயதில் தற்கொலை மூலம் மரணித்து போன கலை நாயகி
குமாரி பத்மினி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், ஆக்ஷன் ஹீரோ ரவிச்சந்திரனின் மருமகளும் கலை நாயகர் ஹம்சவர்தனின் காதல் மனைவியும் ஹீரோயின் தன்யாவின் பாச அத்தையும், கிழக்கு முகம், பூமணி, என்னை தாலாட்ட வருவாளா உள்ளிட்ட திரைப்படங்களின் ஹீரோயினும் குடும்பம், பிள்ளைகள் என மகிழ்ச்சிகரமாக வாழ வேண்டிய வயதில் கொரோனா எனும் கொடிய அரக்கனால் வீழ்த்தப்பட்டு மறைந்து போன ரேஷ்மா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது, தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத நினைவலைகள், கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களைப் போன்ற மறக்க முடியாத திரை கலை நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.